கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட உங்களுக்காக கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை குறித்து நான் சொல்லுகிறேன். சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆம் அருமையானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உள்ளத்திற்குள் கவலை கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய தாய் தகப்பனுடைய காரியங்கள், உங்களுடைய சரீர பிரச்சனைகள், இதையெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் கவலைப்படாதீர்கள். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தின் கீழாக்கினார். அதற்கு முன்பதாக ஒரு வசனம் அப்படியே சொல்கிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூரிலும் சற்று சிறுவேனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மளை முடிசூட்டுகிற ஒரு பரமபிதா நம்மோடு இருக்கிறார். அப்படியா 9வது சங்கீதத்தில் 10ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நாம் அவரை நம்பி இருக்கிறனால நம்ம வெட்கமடைந்து போவதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், இரவும் பகலும் அவருடைய வேதத்தின் மேல் தியானமாக இருந்து அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி நீங்கள் வேண்டி பாருங்கள். எல்லா காரியங்களையும் அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்காக வெற்றி சிறந்த தேவன். அவர் ஏற்கனவே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நம்முடைய எல்லா காரியங்களுக்காக அவர் வெற்றி சிறந்து விட்டார். அதனால் நமக்கு இனிதான் கிடைக்கணும்னு இல்லை.